தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்களை என்னோட சேனல் எடு காலனிக்கு அன்போடு வரவேற்கிறேன். லவ் டு லேர்ன் கிராமர் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஓகே, வணக்கம் சொல்லி முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கன்ஜெக்ஷன். ஆக்சுவலி இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஐம் ஸோ சாரி, நான் பார்க்கல. கன்ஜெக்ஷன்னா இங்கே என் போடணும். ஸோ திஸ் இஸ் கன்ஜங்ஷன். ஓகேவா? இந்த வேர்டை பிரித்து பாருங்கள். கன்ஜங்ஷன். ஸோ கன்ஜங்ஷன் அதான் இதோட ஸ்பெல்லிங், ரைட்? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இது என்ன? ஜங்ஷன். ஸோ ஜங்ஷன்னா என்ன? இப்போது நம்ம நிறைய இப்போ ரயில்வே ஜங்ஷன் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஒரு 2-3 ட்ரெயின் வந்து மீட் பண்ணுற இடம் தான் ஜங்ஷன். ஸோ அதே மாதிரி இங்கே 2 சென்டென்சஸ் ஒரு 2 கிளாஸஸ் ஒரு 2 வேர்ட்ஸ் இதை மீட் பண்ண வைக்க போகிற இடம், அதாவது இது மீட் ஆகிற இடம் தான் கன்ஜெக்ஷன். ஓகேவா? அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் கன்ஜெக்ஷன். ஸோ இந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் நார்மலாக வந்து நம்ம எந்த வேர்டை அதிகமாக கன்ஜெக்ஷன் வேர்ட் இல்லை கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்ற வேர்ட் என்ன அப்படின்னா அண்ட். ஸோ இதுதான் மெயின். அண்டு வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டாக ஞாபகம் வந்திருக்கு வேர்ட். ஸோ நம்ம கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஸோ கன்ஜங்ஷன் அப்படின்னாலே ஞாபகம் வர்ற ஒரு கன்ஜங்ஷன் வேர்ட் என்ன? அண்ட். ஸோ இது இல்லாமல் நிறைய கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஆர், பட், ஃபார், எட், ஸோ இது மட்டும் கிடையாது, நிறைய கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் கன்ஜங்ஷன் வேர்ட்ஸை வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது கிராமர் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு கன்ஜங்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் போட போகிறீங்கன்னா 2 சென்டென்சஸ் ஒரு 2 கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு கன்ஜங்ஷன் வேர்ட் போடணும் இல்லையா? ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு குரூப் ஆஃப் கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் வந்து போடுறேன். ஸோ இன்னொன்று வந்து இங்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சென்டென்ஸ்னால் தெரியும். ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், அதோட நிறைய குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் சென்ஸை கொடுக்குதுன்னா அதுதான் சென்டென்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். 2 வேர்ட்ஸ்னால் இட் மேபி ஒரு நவுனாக இருக்கலாம், 2 நவுனாக இருந்திருக்கலாம், ஒரு 2 ப்ரோனவுனாக இருக்கலாம். ஸோ அதுதான் 2 வேர்ட்ஸ். இப்போது 2 கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் அப்படின்னா என்ன? ஸோ சிம்பிளாக ஒரு கிளாஸ் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சப்ஜெக்டு அதோட ஒரு வேர்ப், இது 2ம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கிளாஸ். ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு வேர்ப், இது 2ம் இருந்துச்சுன்னா அது என்ன? ஒரு கிளாஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு கிளாஸ், அதாவது 2 கிளாஸஸ். அப்போது ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் வச்சு ஒரு கிளாஸ் இருக்கும், அதோட இன்னொரு கிளாஸ். ஸோ 2 கிளாஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக அதோட மீட்டிங் பாயிண்டில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் கன்ஜங்ஷன். ஃபைன். இப்போது நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். அண்ட் கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் வந்து எந்தெந்த சென்டென்சஸில் இருக்குது. ஸோ அது இருக்கிற சென்டென்சஸ்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸாக வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து காமனாக நம்ம எப்பயுமே டெஃபினேஷன் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் கொடுப்போம்ல, அப்படி ஃபர்ஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? மஞ்சு வாஸ் ஆப்சண்ட் பிகாஸ் ஷி வாஸ் இல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. எதனால? அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தனால ஆப்சண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எது கன்ஜங்ஷன் வேர்ட்? இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே மஞ்சு வாஸ் ஆப்சண்ட். ஸோ இதில் கன்ஜங்ஷன் கிடையாது. பிகாஸ் ஷி வாஸ் இல். ஸோ மஞ்சு வாஸ் ஆப்சண்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், அண்ட் ஷி வாஸ் இல்லைன்றது தனியாக பார்த்தீங்கன்னா அது இன்னொரு சென்டென்ஸ். ஸோ இந்த 2 சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறது எது? இந்த வேர்ட். ஸோ திஸ் வேர்ட், இந்த வேர்டு தான் நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்குது, ஆர் ஒரு ஜங்ஷனாக இருக்குது. இந்த 2 சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்கு ஒரு ஜங்ஷனாக இருக்குது. அதனால இந்த பிகாஸ் தான் கன்ஜங்ஷன் வேர்ட் ஹியர். ஸோ இந்த வேர்டு தான் இந்த 2 சென்டென்ஸுமே இணைக்குது. ஆர் நம்ம கன்ஜங்ஷனை வந்து எப்படி சொல்லலாம்னா இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழில்.
அண்ட் நம்ம வந்து என்ன சொன்னோம், 2 சென்டென்சஸை வந்து ஜாயின் பண்ணோம், இல்லைன்னா 2 வேர்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். மது அண்ட் மஞ்சு ஆர் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே இந்த அண்ட், ஸோ நம்ம சொன்ன மாதிரி மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது இந்த அண்டுன்ற கன்ஜங்ஷன் தான். ஸோ இங்கே மதுன்றது ஒரு நவுன் அண்ட் மஞ்சுங்கிறது இன்னொரு நவுன். ஸோ இந்த 2 நவுனையும் நம்ம 2 வேர்ட்ஸாக கூட எடுத்துக்கலாம். அதை ஜாயின் பண்ணுற வேர்ட் என்ன, அண்ட். ஸோ இதுதான் கன்ஜங்ஷன். இப்போ கிளியராக ஒரு ஐடியா இருக்கும் ஸோ கன்ஜங்ஷன்னா என்ன அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப கிளியராகும் கன்ஜங்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா. சிறப்பு. இதில் நான் ஒரு 8 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் கன்ஜங்ஷன் இருக்கிற சென்டென்சஸ். கன்ஜங்ஷன் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம கன்ஜங்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்மளோட பேராகிராஃப்ஸாக இருக்கட்டும் எதுலையாக இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி கன்ஜங்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கைண்ட் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த வேர்பாக இருக்குது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கன்ஜங்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஐம் சாரி, நான் பார்ட் ஆஃப் த வேர்ப்னு சொல்லிட்டேன். இட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ சாரி, அதை எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் அ டெய்ரி மில்க் அண்ட் அ மில்கி பார் சாக்லேட். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்ஸ் இல்லையா. இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது என்ன, ஐ ஹாவ் அ டெய்ரி மில்க். ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ் அண்ட் அ மில்கி பார். ஸோ இது இன்னொரு சென்டென்ஸ். ஐம் சாரி, இது இன்னொரு சென்டென்ஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு வந்து கம்ப்ளீட் சென்ஸ் கிடையாது. ஸோ இங்கே நம்ம 2 வேர்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே டெய்ரி மில்க் அப்புறம் மில்கி பார் இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸோட பேர். ஸோ அதை வந்து இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறது தான் வந்து என்ன, அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த சென்டென்ஸில் he is 78 but he is still young. ஸோ இங்கே நம்ம 2 சென்டென்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து 78, he is 78, 78 வயசானாலும் அவங்க யங்காக இருக்காங்க, இன்னும் யங்காக இருக்காங்க. ஸோ இங்கே எது கன்ஜங்ஷன், பட்டுன்ற வேர்டு தான் இங்கே கன்ஜங்ஷன். அடுத்து she had left the shore of after all. ஸோ இந்த சென்டென்ஸில் she had left the shore. ஸோ she had left the ஷோருங்கிறது ஒரு சென்டென்ஸ். அவங்க வந்து ஷோர்னால் அந்த கடற்கரையை தாண்டிட்டாங்க. ஆஃப்டர் ஆல் லெஃப்ட், ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம். ஸோ இங்கே ஆஃப்டர் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன் வேர்ட். when he saw me he waved. ஸோ when he saw me he waved. இங்கே இது கன்ஜங்ஷன் உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ கன்ஜங்ஷன் வந்து இங்கே வென்னு தான் கன்ஜங்ஷன். ஸோ இங்கே எப்படி கன்ஜங்ஷன், நீங்கள் 2 சென்டென்ஸ் இல்லை 2 கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணாதான் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. பட் இங்கேயும் இது கன்ஜங்ஷன் சொல்கிறீங்களே, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த 2 வேர்ட்ஸுமே வந்து இன்டைரக்டாக வந்து ஜாயின் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேரெக்டாக வந்து நான் 2 சென்டென்ஸுக்கு நடுவில் போடாமல் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டிருக்கோம், ரெல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே கன்ஜங்ஷன். ஸோ when he saw me he waved. ஸோ இங்கே when தான் கன்ஜங்ஷன். அடுத்து she didn't say where she works. ஸோ where அப்படிங்கிறது இங்கே கன்ஜங்ஷன். ஸோ இங்கே வந்து இது ஒரு சென்டென்ஸ். she didn't say she works, 2 சென்டென்ஸ். ஸோ 2 சென்டென்ஸும் ஜாயின் ஆக இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வேறுங்கிற கன்ஜங்ஷன். அண்ட் அடுத்த சென்டென்ஸில் we must hurry else we will miss the bus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேகமாக போகணும், இல்லைன்னா ஸோ வேகமாக போகணும், ஏன் வேகமாக போகணும், இல்லைனா நான் பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவேன். ஸோ இங்கே எல்ஸ் அப்படிங்கிறது தான் கன்ஜங்ஷன். I know that he is honest man. ஸோ I know thatங்கிறது தான் இங்கே கன்ஜங்ஷன். I know. நம்ம இனிஷியலாக என்ன சொன்னோம், ஒரு clause அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு verb இருக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் இருக்குது. ஸோ இது ஒரு clause. he is an honest manங்கிறது இங்கே வந்து சென்டென்ஸ். ஸோ ஒரு clauseஐயும் ஒரு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த thatன்ற கன்ஜங்ஷன் வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் த லாஸ்ட் நான் 8 சென்டென்சஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஸோ லாஸ்ட் வந்து I stayed there until he arrived.
arrived. ஸோ இங்கே தேர் அப்படிங்கிறது தான் வந்து கன்ஜங்ஷன். ஆஸ் நம்ம சொன்ன மாதிரி ஐ ஸ்டேட் இங்கே வந்து ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு வேர்ப் இருக்குது. ஸோ இந்த கிளாஸையும் அன்டில் ஹீ arrived அப்படிங்கிறது வந்து இதுவும் ஒரு கிளாஸ். ஸோ ரெண்டு கிளாஸை வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கன்ஜங்ஷன் வச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னா என்னன்னு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் வந்து போடுறேன் வீடியோட எண்டில். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.